ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜிமினோட 3 ஷாட் தான் பார்க்க போகிறோம். வென் யுவர் சிஸ்டர் பாய்ஃப்ரெண்ட் மேரி யூ ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பார்ட் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஜிமின் அப்படியே ஒரு நாள் மண்டியில் கொட்டி செம்ம முடப்செட்டில் வந்திருக்கேன். ஒழுங்கு மரியாதை இங்கே இரு, புருஷன் கூட இருக்காம அம்மா ரூம் போகிறேன் அம்மா ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, என் வாயை உடச்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். அதோட அந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிப்பேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த 3 ஷாட் ஃபைனல் பார்ட். ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் வான் பாட்டுக்கு பெட்டில் அமைதியாக உட்காந்துருக்கா. அப்போது ஜிமின் வந்து வாயினையே தான் பார்த்துட்டு இருக்கான். வாயினை பார்த்து என்ன யோசிக்கிறானே தெரில. அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கான். வாயின் பார்த்துட்டு எனக்கு தூக்கம் வருது, தூங்குறேன்னு சொன்னால் திட்டுவானா என்ன அப்படின்ற மாதிரி சிவனை பார்த்து எனக்கு தூக்கம் வருது. ஆ, என்ன வருது? அது எனக்கு உனக்கு தூக்கம் வருது, தூங்கு. நீங்கள் வந்து சோஃபாவில் படுத்துக்கிறீங்களா? விதிச்சிருவேன். நான் இங்கே தான் படுப்பேன். நான் ஏன் சோஃபா படுக்கணும்? அப்போ ஓகே, நான் போய் சோஃபாவில் படுத்துக்கிறேன். அதுவும் வேணாம், நீயும் இங்கேயே படு. நீ ஏன் சோஃபாவில் போய் படுக்கணும்? இல்லை அது வேணாம், நான் அங்கேயே படுத்துக்கிறேனே, எனக்கு அதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வேணாம், நான் அங்கேயே படுத்துக்கிறேன். நீ இங்கே தான் படுக்கணும். அங்கே போனேன்னு வச்சுக்கோயேன், நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். ஐயோ, இவனை எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியல. சரி, எங்கேயே படுக்கலாம் அப்படின்ட்டு வாய் நம்ம இதாக லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டா. ஸோ அப்படியே ஜிவனை அப்படியே பக்கத்தில் படுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வாயினோட கிட்ட வரான். வாயினமே கடவுளே கிட்ட வரானே, என்ன பண்ண போகிறானோ அப்படின்ற மாதிரி அவள் அப்படியே தூங்குற மாதிரியே அவளும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கா. அப்போ ஜிமின் வாயினோட காது கிட்ட சடனாக வந்து, நீ என்ன தூங்கலை தானே, எனக்கு தெரியும், ஒழுங்காக கண்ணை முழி அப்படின்றான். வானுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அப்படியே சடார்னு கண்ணை முழிச்சு அப்படியே திரும்பி பார்க்குறா. சிவன் வந்து வானோட ஃபேஸ் கிட்டே க்ளோஸாக வந்து தான் சொல்லியிருப்பான். எனக்கு காது கிட்டலாம் சொல்லியிருப்பான், கொஞ்சம் க்ளோஸாக இருந்திருப்பான். வான் அப்படியே டக்குன்னு திரும்பும்போது நோஸ்லாம் டச் ஆகுது, லிப்ஸும் லைட்டாக டச் ஆகிடுச்சு. ஸோ டச் ஆனோடனே ஜிம்மனுக்கு அப்படியே மூடு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவன் அப்படியே ஒரு கிஸ் அப்படியே நச்சு நடிக்க, வான் தான் ஒரு மாதிரி பதட்டம் ஆயிட்டா, கை கால்லாம் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கிஸ்ஸு போல், அதனால் ஒரே மாதிரி ஜிம்முனே பார்த்துட்ருக்க. ஜிம்முன்னு அப்படியே அவனோட கண்ணெல்லாம் மூட வச்சு அவனும் அப்படியே கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிகிட்டே ஒரு மாதிரி ஹிப்பெல்லாம் தொல்லான்னு போகிறதுக்குள்ள வாயன் வந்து ஜிம்மனோட செஸ்ட்டை பிடிச்சி அப்படியே அவனை அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு அவனை பார்த்து, இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ஒழுங்காக படுத்து தூங்குங்க அப்படின்னு ஒரு தலானி வேறு நடுவில் வச்சுட்டு அவள் பாட்டுக்கு அமைதியாக படுத்துட்டு லிப்ஸ் அப்படியே தொட்டு தொட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் ஜிம்மின்னு பாட்டுக்கு சிரிச்சிட்டே தூங்குறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இன்றைக்கி தான் வாயின் வந்து அவங்க அம்மா வீட்டை விட்டு கிளம்ப போகிறா போல். ஸோ அப்படியே அவங்க அம்மாவும் என் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. அவங்களுமே கொஞ்சம் அவளை சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே அக்கா கரியானா ஃபாரின் போகிறேன்னு கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கா. இருந்தாலுமே வாயினுக்கும் ஜிம்மனுக்கும் கல்யாணம் ஆனதை நினச்சி லைட்டாக பொறாமையாக தான் இருக்குது. அப்படியே ஜிம்மன்கிட்ட வந்து இன்னும் வெக்கமே இல்லாமல், இங்கே பாரு, இன்னும் ஒன்றும் டைம் ஆகலை, இன்னும் உனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. வாயன் வந்து ரொம்பவே ஷை டைப். அவன் உன் டைப்புக்கெலாம் சத்தியமாக செட் ஆக மாட்டான். நான் தான் உனக்கு தான் செட் ஆவேன். ஏன்னா அவன் உன் டைப் இல்லை, நான் தான் உன்னோட டைப். ஸோ சொன்னால் கேளு, அவளை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு என் கூட வந்துடு. நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இருக்கலாம். எதுக்கு? நீ ஃபஸ்ட்டு நான் தானே வேணும்னு நினச்சா? நீ ஏன் சொல்லிட்ட ஃபஸ்ட் நான் ஒன்றை தான் வேணும்னு நினச்சேன்னு. ஃபஸ்ட்டு நினச்சேன்டி எப்படி, ஆனால் இப்போ நீ தேவையில்ல. உன் தங்கச்சி இருக்கா பார்த்தியா, ட்ரூவாக இருக்கா. எனக்கு அவள் உண்மையாக இருக்காள் இருப்பான்னு தோணுது. எனக்கு அவள் தான் வேணும். உன்ன மாதிரி ஒரு போலியான அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு உன் தங்கச்சியே போதும், அவளே கட்டிக்கிட்டு நான் வாழ்ந்துருவேன். அவள் தான் எனக்கு செட் ஆவா. நீ சொன்னியே நீ என்னோட டைப்பு தான், உண்மையாகவே நீ என்னோட டைப்பு தான். அதனால தான் என்னமோ தெரில உன் கூட இத்தனை நாள் இருந்துட்டேன். பட் வான் என் டைப் இல்லைனாலும் என் மனசுக்கு பிடிச்சது வாயனை தான். என்னமோ தெரில, என்னமோ உன் தங்கச்சிட்ட இருக்குது, பிடிச்சி எழுத்துட்டா, அவ்வளோதான். இனி நீ எவ்வளோ தான் வாஜிமன் அப்படின்ட்டு கூப்பிட்டாலும் நான் வரதா இல்லை. நீ போய் அதோ உன் சொட்டை புருஷன் இருக்காமல, அவங்களோட சந்தோஷமாவாள் போ. நேற்று நைட்டே உங்களுக்குள்ளெல்லாம் முடிஞ்சிருக்கல, அப்புறம் நான் மூடிட்டு போடி அப்படின்ட்டு அப்படியே அக்கா கறி செம்மையாக அசிங்கப்படுத்திட்டு போகிறான். பட் வாய் என்ன நினச்சிக்கிறானே, உங்களை போய் குசு குசுன்னு பேசுறதை பார்த்து நம்ம வாழ்க்கையை ஏமாற்றிட்டு போகிறோனோ அப்படின்ற ஒரு இடத்துல தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. அதே மாதிரி சோகத்தோடய காருக்குள்ளே வந்து உட்கார சிம்முன் அப்படியே வாயனை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வராரு. சிம்முனோட வீடு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. வாயனதை பார்த்து எதுவும் பெருசாலும் ஷாக் ஆகலாம். பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டா. சிம்முன் வந்து கேட்குறான், நடி என்ன எதுக்கு சோகமாக இருக்க, ஏன் அப்படி இருக்க, மூஞ்சன இப்படி இருக்குது, என்னாச்சு? பொண்டாட்டிக்கு என்னாச்சு? இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறேன், நீங்கள் என்ன எனக்கு சீட் பண்ணுறீங்களா? உங்களுக்கு எங்கள் அக்காவை தான் பிடிச்சிருக்குண்ணா, அவளே கல்யாணம் பண்ண வேண்டியதானே, எதுக்குங்க?
ஒரு வேளை என்ன கல்யாணம் பண்ணால் ஓவர் பொசசிவாகி எங்கள் அக்கா உங்க கூட வந்துருவா தானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி பண்ணால் தயவு செஞ்சு சீக்கிரம் என்கிட்ட டிவோர்ஸ் வாங்கிடுறீங்களா? என்னால் முடியாது. நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா என் புருஷனை மட்டும் இருங்க, மற்றவங்களுக்கு இருக்க தேவையில்ல அப்படின்றா. சிம்முனிக்கு இதை கேட்டதும், ஓ மேடம் பொசசிவ், சரி காலைல நான் ஏதோ பேசிக்கிட்டு இருந்ததை தப்பாக நினச்சிருக்கா, புரியுது அப்படின்ட்டு சிம்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இங்கே வர்றி நல்லா பாரு, என் கண்ணை நல்லா பார்த்துக்கோ, போய் சொல்கிறான் இல்லையாங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ, உன் அக்கா முன்னே லவ் பண்ணதான், நான் இதெல்லாம் சொல்ல வரல. ஆனால் இப்போ எனக்கு உங்கள் அக்கா பிடிக்கல. ஏன்னா அவன் என்னை நம்ப வச்சு துரோகம் பண்ணிட்டாடி. அப்புறம் எப்படி காசுக்காண்டி தான் அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவனே டேரெக்டாக சொல்லிட்டா. சொல்லிவிட்டு நான் பணக்காரன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என் பின்னாடி வந்தா. அக்கா கேரக்டர் பச்சையாக தெரியல. அப்புறம் என்ன, உங்கள் அக்காவெலாம் ஒன்றும் லவ் பண்ணல, அவள் தான் வாவான்னு கூப்பிட்டுட்டு இருந்தா. உங்கள் அக்காவை அசிங்கப்படுத்திட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் கிடையாது. நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ ஏன் பொண்டாட்டி தான், நான் உன் புருஷன் தான், உனக்கு மட்டும்தான் புருஷன், நீயும் என் பொண்டாட்டி, எனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி, புரியுதா அப்படின்றாங்க. வானுக்கு இந்த வார்த்தையை கேட்டது சந்தோஷமாக தான் இருக்குது. அவளுக்கும் சின்ன வந்து பிடிக்கும். இருந்தாலும் அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, அவங்ககிட்ட எப்படி காட்டுறதுன்னு வேறு தெரில. அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கி போய் ஜிம்மினே பார்த்துட்ருக்க. ஜிம்னும் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறியா இல்லையா? ஓ சும்மா அழுதுட்டுருக்கக்கூடாது. ஏன்னா என்னை புருஷனை ஏற்றுக்கிறேன் இல்லையாடி? ஏற்றுக்கிறேன், புருஷனை ஏற்றுக்கிறேன். அது என்ன தள்ளி உட்காந்துட்டு புருஷனை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்க? ஏன் கிட்டே வந்துலாம் சொல்ல மாட்டிங்களா மேடம்? ஏன் கிட்டே வந்து சொன்னால் தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களோ? நான் எப்படி நம்புறது? அதுக்கு உங்கள் கிட்ட தான் வரணுமா? ஏன் தள்ளி இருந்தால் சொன்னால் நீங்கள்லாம் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டிங்களா என்ன? அப்படி இல்லை, இருந்தாலும் கல்யாணம் ஆகிருக்கு இன்றைக்கி, நேற்று தான் இது நடக்கலை இன்றைக்கி. சிம்மன் கொஞ்சம் அடக்கி வசிங்க, தள்ளுங்க. எங்கடி போகிற அப்படின்ட்டு கையை பிடிச்சி இழுக்கிறான். அப்படியே வாயன் வந்து கையை விடுங்க அப்படின்ட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ ஜிம்மன் வந்து வாயனை ஹக் பண்ணிவிட்டு, இப்போ சொல்ல என்னோட போகவே மாட்டியா? போக மாட்டேன். எங்கே போக மாட்டேன்? எங்கேயுமே போக மாட்டேன் ஜிம்மன். இப்போ தானடி எழுந்துச்சி போனேன், அதுக்குள்ளே எங்கேயுமே போக மாட்டேன்னா? ஐயோ நான் உங்கள் வாழ்க்கையை பற்றி சொன்னேன், இங்கே சொல்லலை, புரியுதா? நல்லா புரியுதுடி. சரி வா ரூமுக்கு போகலாம். எப்போம்மா? காலையிலேவா? ஆமாம், காலையிலையும் பண்ணலாம், நைட்டும் பண்ணலாம், மதியானம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் என்ன? நான்லாம் வரமாட்டேன், எனக்கு டைம் வேணும். எதுக்கு டைம் வேணும்? அதுக்கெல்லாம் டைம் வேணும்ல. அதெல்லாம் தேவையில்லடி, நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்ல, வா வா நம்ம இது பண்ணலாம். நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு வாயின் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளேயே ஓடி பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்கா. ஜிம்மின்னு வாயின் வந்துரு அப்படின்ட்டு அப்படியே ஒரு வழியாக வாயின் அப்படியே பிடிச்சி தூக்குறான். வாயினுமே ஜிம்மன் இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ ஜிம்மினுமே ஏய் வேணுமா வேண்டாமாடி? வேணும் தான், ஆனால் இப்போ அது ஐயோ அப்போ எப்போந்தாண்டி? அது இல்லை ஜிம்மன், வேணுங்கிறது வேறு, அதுக்கான நேரங்காலங்கிறது வேறு இல்லை அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு தத்துவமாக பேசிகிட்டு இருக்க. ஜிம்முனுக்குலாம் பொறுமை இல்லை. அவன் பாட்டுக்கு வாயனை பிடிச்சி கிஸ் பண்ண, வாயனுமே அப்படியே ஜிம்முனை பிடிச்சி கிஸ் பண்ணும்போது ஞாபகம் வருது. அவங்க அக்கா கூட இவன் இருந்தாலாம் சொன்னால், அவங்க அக்கா சொல்லியிருப்பா இல்லையா, இவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாக இருந்தாங்கன்னு. ஸோ அதனால் ஞாபகம் வந்து அப்படியே டக்குன்னு கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, எனக்கு ஒரு உண்மையை சொல்லுங்கள், நீங்களும் என் அக்காவும் அந்த மாதிரிலாம் இருந்தீங்களா என்ன? ஐயோ யார் உங்கள் அக்கா? அந்த பொய் மூட்டை அவள் சொன்னால் நீ நம்புறியா? அதெல்லாம் ஒரு வெங்காயம் இல்லடி, அவள் தான் ஏதோ புளி விட்டு தெரியுறானா, நீ அதை நம்பிட்டு இருக்க? அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை. சும்மா அடிக்கடி கணத்தில் கிஸ் பண்ணுவோம், லிப்ஸில் அந்த மாதிரி, தட்ஸ் ஆல், வேறு எதுவும் இல்லை. லவ் பண்ணால் தான் இது இல்லாமல் எப்படி? ஸோ இது மட்டும்தான் இருந்தது, வேறு எதுவும் இல்லை. நிஜமாவா? நிஜமா தாண்டி, நான் இது வரைக்கும் ஒரு கன்னி பையன்டி, என்ன நம்படி. யார் நீங்கள்? பார்த்தாலே ப்ளே பாய் மாதிரி தெரியுது, நீங்கள் அந்த மாதிரியா? அப்படியே ஒன்று விட்டேன்னு வச்சுக்கோயேன், நல்லா தெளிவாக தாண்டி பேசுகிற. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஓ நான் நம்பணுமா? நீ நம்புறதும் நம்பாததும் 2வது பட்சம், இப்போ எனக்கு இது முக்கியம் அப்படின்ட்டு வாயனை அவன் பாட்டுக்கு தூக்கிட்டு ரூமுக்கு போகிறான். வாயனை சிம்மன் நீ தான் உங்கள் ரூமா அப்படின்னு கேட்குறா. ஜிம்மன் பேச்சை மாற்றினா கொன்றும் பார்த்துக்கோ அப்படின்னு அப்படியே வாயனை பெட்டில் போட்டு ஜிம்மன் அப்படியே வாயன் மேலே ஏறி படுக்கிறான். வாயனுமே ஜிம்மன் இதெல்லாம் வேணாமே ஜிம்மன், இவ்வளோ அழகாக சொன்னால் நான் விட்டுருவேன்னு ஒரு எண்ணமோ? அதெல்லாம் விட முடியாது, உன்னை அப்படி பார்த்துட்டு தூக்கிட்டு வந்து விடுனா எப்படி விட முடியும்? அதெல்லாம் விட முடியாது அப்படின்ட்டு
அப்படியே வாயின் கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்க போகிறான். வாயின் நெக் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். வாயினுமே சிம்மன் பரண்டி வைக்காதீங்க. அப்படி தான் பரண்டி வைப்பேன். என்ன பண்ணுவேன்? சரி வா ட்ரெஸ்ஸை ஒரு அப்படின்ட்டு வானோட ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி போட்டுட்டு அவனோட ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாயின் அப்படியே ஃபுல்லாக பார்க்குறான். வா செம்மையாக இருக்குடி. ச்சே எனக்கு சந்தோஷமாக இருக்குடி உனக்கு கல்யாணம் பண்ணதை நினச்சா. ஏன் அப்போ இதுக்காண்டி தான்? ஐயோ அதெல்லாம் இல்லை சாமி, நீ மறுபடியும் ஆரம்பிக்காதடி. நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் போதுமா, என்னை ஆளை விட்டுறி சாமி. பாடா படுத்தாத என்ன. இப்போது நான் வந்து வேறு மூல் தான் இருக்கேன். அதனால் தயவு செஞ்சு அமைதியாரு அப்படின்ட்டு வானு லிப்ஸ்லாம் கிஸ் பண்ணிவிட்டு கழுத்துக்கெல்லாம் போட்டு ப்ரெஸ் பண்ணுறான். வானு வலிக்குது ஜிம்மன் அப்படின்றா. ஜிம்மன் வந்து அப்படி தாண்டி வலிக்கும், கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அதெல்லாம். எனக்காக இதை கூட பொறுத்துக்க மாட்டியா? பொறுத்துப்பேன், கொஞ்ச நேரம் பொறுத்துப்பேன். அதுக்கு மேலாம் என்னாலே தாங்க முடியாது ஜிம்மன். சரி விட்டுரு, கொஞ்ச நேரம் தான் சரியா, கொஞ்ச நேரம் தான் அப்படின்ட்டு ஜிம்மன் பாட்டுக்கு போட்டு அவன் பாட்டுக்கு மேக் அவுட் பண்ணிகிட்ருக்கான். எனக்கு ஒரு கடத்தில் பெயின்லாம் தாங்க முடில, அப்படியே கலந்து கண்ணீராக வருது. ஜிம்மன் போதும்னு சொன்னால் நீங்கள் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றா. ஜிம்மனுமே சரி ஏதோ ஒரு ஆர்வத்தில் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு பக்கத்தில் வந்து படுக்கிறான். அப்படியே வானை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே 2 பேரும் மத்தியானம் ஃபுல்லாக தூங்கிட்டாங்க. ரொம்ப பசிக்குது போல். ஸோ பசி தங்காமல் என்ன பண்ணுறான்னா பக்கத்தில் ஜிம்மன் தூங்கிட்டு இருக்கான். அவனை பிடிச்சி எழுப்பி ஜிம்மன் எந்திரிங்க ஜிம்மன் அப்படின்ட்டு இருக்கும்போது அவன் என்னடி டயர்டாக இருக்குடி, அமைதியாக இருடி. எனக்கு தான் டயர்டாக இருக்குது, உங்களுக்கு என்ன டயர்டாக இருக்குது, எந்திரிங்க. என்னடி பசிக்குது? என்னது என்ன பண்ணுது? பசிக்குது ஜிம்மன். அதுக்கு நான் என்னடி பண்ணுறது? எனக்கு சமைச்சு கொடுங்க. சமைக்கணுமா உனக்கா? பசிக்குது. இப்போல்லாம் என்னால் எழுந்துச்சி சமைக்க முடியாது, எனக்கு ரொம்ப வலிக்குது. போங்க நீங்களே போய் சமைச்சு கொடுங்க. ஆளையும் மட்டும் பாரேன் எப்படி வேலை வாங்குறான்னு. குட்டிச்சத்தான் படுத்துக்கட்றி வரான் அப்படின்ட்டு ஜிம்மன் அப்படியே டவலை மட்டும் தான் கட்டிட்டு போகிறான். வாங்க குளிச்சுட்டு போங்க அப்படின்றா. ஜிம்மன் வந்து ஏப்பா சமைச்சு தானே கொடுக்கணும்னு சொன்னேன், பண்ணி கொடுக்குறேன் இரு அப்படின்ட்டு ஜிம்மன் பாட்டுக்கு அப்படியே டவலை கட்டிட்டு வாயனுக்கு பசிக்குதுன்னு சொன்னதால் அவன் அப்படியே சமைச்சு அப்படியே பெட்ரூமுக்கே எடுத்துகிட்டு வரான். வாயன் அப்படியே தூங்கிட்டு இருந்தவன் மறுபடியும் எழுந்துச்சு. பரவாயில்லையே இவ்வளோ செஞ்சுருக்கீங்களே ஜிம்மன், அதுவும் இவ்வளோ ஷார்ட் டைம்லையா? சே என் புருஷன் நினச்சா எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது. ஓ பெருமையாக இருக்கா, இந்த சாப்பிடு அப்படின்ட்டு ஜிம்மனே வாயனுக்கு ஊட்டி விட்டுட்ருக்கான். ஜிம்மனும் வாயனுமே ஜிம்மனுக்கு ஊட்டி விட்றா. 2 பேரும் மாறி மாறி ஊட்டி அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த பக்கத்துலேயே எடுத்து வச்சுட்டு மறுபடியும் தூங்கிட்டாங்க. ஏன்னா 2 பேரும் ரொம்ப டயர்டாக இருக்காங்கல்ல, கல்யாண வேலை வேறு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அந்த டயர்ட்னஸ் வேறு. ஸோ அதனால் அவளும் தூங்கிட்டா, இவனும் தூங்கிட்டான். அப்படியே மறுபடியும் ஒரு சாயங்காலம் 6 மணிக்கு தான் வாயன் கண்ணையே முழிக்கிறா. முழிச்சு மணியை பார்த்தா 6 மணி. ஐயோ 6 மணி ஆயிடுச்சா? காஃபி போடணுமா இல்லை என்ன பண்ணணும்? ஜிம்மன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு திரும்பி பார்த்தா ஜிம்மன் அப்படியே வாயனை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கான். வாயனால் அவன் ஹக்லேருந்து வெளில வரவே முடியாது போல். அவள் அப்படியே பார்க்குறான், எப்படி தூங்குறான் பாரு என் மேலே விழுந்துக்கிட்டு. எப்படி எந்திக்கிறது? எந்திக்க முடியாது, எப்படியே படுத்து கிடப்போம் அப்படின்ட்டு அவளும் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்து ஜிம்மனோட ஃபேஸ் அப்படியே பார்த்துட்டு ரசிச்சிட்டு இருக்கா. எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு மாதிரி ரசிச்சிட்டு இருக்கும்போது ஜிம்மன் அப்படியே கண்ணை முழிச்சு என்னடி தூங்கி எழுந்துச்சிட்டியா? தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். சரி வா குளிக்கலாமா? நீங்கள் போய் குளிங்க, என்ன கூப்பிட்றீங்க? அப்படி 2 பேர் சேர்ந்து போய் குளிக்கலாம் அப்படின்ட்டு வாயனையும் தூக்கிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போகிறான். ஸோ 2 பேரும் கொஞ்ச நாளாக ரொமான்ஸும் பண்ணிவிட்டு மறுபடியும் சம்பவம்லாம் பண்ணிட்டு அப்படியே குளிச்சுட்டு வராங்க. வாயனும் இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? மறுபடியும் நீங்கள் என்னை அப்யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க ஜிம்மன். என்னது அப்யூஸ் பண்ணா? இங்கே பாரு தேவையில்லாமலாம் பேசக்கூடாது, நீ என் பொண்டாட்டி என்ன இதுமாரி தான் தொட்டேன். அப்யூஸ்லாம் அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோ, ஏன் திருப்பியும் ஏதாவது சம்பவம் பண்ணிடும் பார்த்துக்கோ, ஒழுங்காக இருந்துரு அப்படின்றான். வாயனும் சரி நான் டின்னர் பண்ணுறேன் அப்படின்ட்டு போய் வந்து டின்னர் தான் பண்ணிகிட்டு இருக்கா. வாயனுக்கு வந்து நல்லாவே சமைக்க வரும். ஸோ நல்லா குக் பண்ணுறா. ஸ்மெல் அப்படியே ஹால் வரைக்கும் வருது. ஜிம்மனா அப்போ தான் குளிச்சுட்டு துவைச்சிட்டு அதாவது தலையை தோட்டிட்டு வந்திருப்பான். இப்படி வாயன் சமைக்கிறத பார்த்ததும் என்னடி சமைக்கிற ஸ்மெல் அங்கே வரைக்கும் வருது. நான் நல்லாவே சமைப்பேன். பரவாயில்லையடி, நல்லா திறமைசாலியான பொண்ணு தான். உங்கள் அக்காவுக்கு சமைக்க தெரியாதுல்ல? ஆமாம் அவளுக்கு சமைக்க தெரியாது, ஆனால் எனக்கு நல்லாவே தெரியுமே. தெரியுது வா அப்படின்ட்டு 2 பேரும் மறுபடியும் உட்காந்து நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிம்மன் வந்து சரி வா ரூமுக்கு போகலாம் அப்படின்றான். வான் எது ஆல்ரெடி 2 வாட்டி பண்ணிவிட்டு மறுபடியுமா? என்னது 2 வாட்டியா? நம்ம நிறைய வாட்டி பண்ண முடியும் அப்படின்றான். ஆக்சுவலாக நிறைய வாட்டி நடந்திருக்கும் ஒரு வாட்டி பண்ணும்போதே. அப்போது வான் வந்து அதான் நடந்துச்சு, மறுபடியும் என்னவா? அதெல்லாம் எனக்கு பத்தாது, ஒரு வாட்டி உன்னை தொட்டுட்டேனா திருப்பியும் அது வந்துட்டே தான் இருக்கும் அப்படின்ட்டு மறுபடியும் வாயனை தூக்கிட்டு போகிறான். வாயனுமே ஜிம்மன் நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்க, எனக்கு வலிக்குது அப்படின்ட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த 3 ஷார்ட் ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் ஆகுது. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ தேங்க் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ், மறந்துடாமல்
எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? டாடா பை. சீ யூ லேட்டர். பாய்.